சிவாய நம்ம இப்போ நாம் பார்க்க போகிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருப்பராய்த்துறையில் பசும்பொன் மயிலாம்பிகை ஹேமவர்ணாம்பாள் சமேத பராய்த்துறை நாதர் தாருகாவனேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் இந்த தலம் தாருகாவனம்னு அழைக்கப்பட்டது. இந்த பகுதியில் வசித்து வந்த ரிஷிகள்லாம் நாங்கள் தான் எல்லாத்துலேயும் உயர்ந்தவங்க அப்படின்ற ஆணவத்தோடையும், அவங்களோட வீட்டுக்காரங்க எல்லாம் நாங்கள் தான் அழகில் சிறந்தவங்க, கற்புக்கரசிங்கிற அகங்காரத்தையும் கொண்டு இருந்தாங்க. சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் அவங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக தான் அகந்தையில் இருக்கிறத அகந்தையை அழிக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் காண்போரை கவரும் மிகுந்த பேரழகுடன் பிக்ஷாடனராக கையில் திருவோடி ஏந்தி கொண்டார். மகாவிஷ்ணு அழகே உருவான மோகினி என்னும் பெண்ணாக மாறி இருவருமே தாருகாவனம் வந்தனர். ரிஷிகள் பெண் வடிவில் இருந்த மகாவிஷ்ணுவோட அழகில் மயங்கி அவரை பின்தொடர்ந்தனர். சிவனது பேரழகை கண்டு ரிஷி பத்னிகள் இருக்காங்களே, அவங்க தன்னோட கற்பையும் மறந்து அவங்க பின்னாடியே போனார்கள். தங்கள் மனைவியர் பிச்சை எடுக்கும் ஒருவனுடன் சென்றதை கண்டு ரிஷிகள் வந்திருப்பது ஏதோ மாயக்காரன் என்றெண்ணி அவரை தாருகாவனத்தை விட்டு செல்லும்படி விரட்டினர். 2 பேரும் போக மறுத்துட்டாங்க. இந்த கோபம் கொண்ட ரிஷிகள் சிவபெருமானோட சண்டை போடுறாங்க. அவங்க பல யுக்திகளை கையாண்டும் சிவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவங்க ஏவிய விலங்குகளையும் விட்ட அம்புகளையும் ஆயுதங்களையும் தன் உடலில் ஏந்தி கொண்டார் சிவபெருமான். சிவனை அழிக்க முடியாமல் கலங்கிய மகரிஷிகள் குழம்பி நின்றனர். சிவன் அவர்கள் முன்பு பேரழகனாக காட்சி தந்தார். உண்மை உணர்ந்த மகரிஷிகள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிக்கும்படி வேண்டினர். சிவன் அவர்களுக்கு குருவாக இருந்து மன்னித்து அருளி சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார். சுவாமி சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ளார். புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி சுவாமியோட மேனியில் சூரிய ஒளி விழுகிறது. பிக்ஷாடனராக வந்த சிவன் அர்த்த மண்டபத்தில் உற்சவர் வடிவத்தில் இருக்கிறார். பிக்ஷாடனராக வந்த சிவபெருமான் அர்த்த மண்டபத்தில் உற்சவர் வடிவத்தில் இருக்கிறார். முன் மண்டபத்தில் 12 ராசிகள் குறித்த கட்டம் மேல் விதானத்தில் இருக்கிறது. இதுக்கு கரெக்டாக கீழே நின்றுக்கிட்டு சிவலிங்கத்தையும் பிக்ஷாடனரையும் ஒரே நேரத்தில் வழிபட்டால் ராசி தோஷம், கிரகதோஷம் இதெல்லாம் நீங்குங்கிறது ஐதீகம். இந்த பிரகாரத்தில் பிச்சாடனர் சிறடையில் இருக்கிறது. பல்லாண்டுக்கு முன்பு இத்தலம் பராய் மரங்கள் நிறைந்த வளமாக இருந்தபோது சிவலிங்கம் இருந்ததை கண்டு கோயில் எழுப்பப்பட்டது. சுவாமியும் பராய்த்துறை நாதர் என்ற பெயரோட கருவறைக்கு பின்புள்ள பிரகாரத்தில் தலவிருட்சம் பராய் மரத்தின் அடியிலும் ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த மரத்தோட அடியில் சிவன் காட்சி தந்ததாக சொல்கிறாங்க. அம்பாள் பசும்பொன் மயிலாம்பையும் நடராஜரும் தனித்தனி சன்னதியில் தெற்கு பார்த்தபடி அருளுகின்றார்கள். வைகாசியில் பிரம்மோற்சவம் நடக்கும்போது தேரில் நடராஜர் மட்டும்தான் எழுந்தருளி வீதி உலா வர்றாரு. அவரோட அம்பாள் கூட வருவதில்லை. இது வித்தியாசமானதாக இருக்கும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரியார் இவங்கெல்லாம் இந்த கோவிலில் சுவாமியை பற்றி பாடல் பாடியுள்ளார்கள். இந்த தலத்தோட பக்கத்தில் காவிரி ஆறு, இந்த இடத்துல அகண்டா காவிரியை 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு விரிஞ்சு ஓடுது. அப்புறம் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் கொள்ளிடம், காவிரி அப்படின்னு 2 நதியாக பிரியுது. முக்கொம்பு மயூரத்தில், அதாவது மயிலாடுதுறைன்னு சொல்கிறாங்கள்ல, மாயவரம் அப்படின்னு சொல்கிற இடத்துல கடைமுழுக்கு அப்படின்ற துலாஸ்நானம் நடக்கும் அந்த கோவிலில். அதே மாதிரி இந்த கோவிலில் ஐப்பசி மாதம் 1 தேதியிலேயே காவிரி கரையில் சிவபெருமான் அம்பாலோட ரிஷப வாகனத்தில் வந்து காட்சி தர்றாங்க. இந்த நாளையில் காவிரியில் நீராடி சுவாமியை வணங்கும்போது பாவங்கள் எல்லாம் நீங்குங்கிறது நம்பிக்கை. பிரகாரத்தில் முருகன் வள்ளி தெய்வானையோட தனி சன்னதியில் இருக்கார். இவரை குறித்து அருணகிரியார் திருப்புகள்லேயே பாடியிருக்காரு. இவருக்கு பக்கத்தில் மற்றொரு சன்னதியில் தண்டாயுதபாணி காலில் செருப்பு அணிஞ்ச குளத்தில் இருக்கிறார். திருமணத்திற்குள்ள வரம் தேடுபவருங்க சப்த கன்னிகளோட ஒருவராக இருக்கிற வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இந்த தலத்தில் விநாயகரோட திருநாமம் செல்வ விநாயகராக இருக்குது. கோயில் ராஜகோபுரம் 7 நிலையோடு இருக்கிறது.
நம்ம பராய்த்துறைநாதர் இருக்கார் சிவபெருமான். இவரை வணங்க தோல் நோய், புற்றுநோய், பேச்சு வராத குழந்தைங்களுக்கு பேச்சு வரும். அம்பாளை வேண்டிக் கொண்டு திருமண பாக்கியம் கிடைக்கும்ன்றது இங்கே நம்பிக்கை. சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி நேர்த்தி கடன் செய்கிறாங்க. இந்த ஸ்தலத்துல கருவறைக்கு பின்னாடி கோஷ்டத்துல லிங்கோத்பவர் இருக்க இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு. தட்சிணாமூர்த்தி தனி மண்டபம் போன்ற அமைப்புல கோஷ்டத்துல காட்சி தராரு. ராஜகோபுரத்துக்கு வெளியே உள்ள விநாயகர் இந்த குளத்துல இருக்காரு. உள்ள வரும்போதே இவரை தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இவரை பறை விநாயகர்னு சொல்றோம். தேவார பாடல் பெற்ற இந்த திருத்தலம் இது தென்கரை தலத்தில் 3வது திருத்தலமாக இருக்குது. இந்த இடத்துக்கு அருகில் ராமகிருஷ்ணரோட தபோவனம் இங்கே இருக்குது. கோவில் காலையில் 6 மணியிலேருந்து மதியானம் 11:30 மணி வரைக்கும், சாயந்தரம் 4:30 மணியிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த ஸ்தலத்தோட தேவார பதிகம்: நீரு சேர்வது ஓர் மேனியர், நேரிலை கூறு சேர்வதோர், கோலமாய் பாரு சேர்தலை கையர், பராய்த்துறை ஆறு சேர்சடை அண்ணலே அப்படின்னு திருஞான சம்பந்தர் இந்த பாடல் பாடியிருக்காரு. காவிரி தென்கரை தலங்களில் இது 3வது ஸ்தலம். திருச்சியிலிருந்து கரூர் செல்லக்கூடிய சாலையில் இந்த திருக்கோவில் சாலையின் இடதுபுறமே அமைந்திருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம். மக்களோட அகங்காரம், அகந்தையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இங்கே உள்ள இறைவனை வழிபட்டால் மனமகிழ்வோடு செல்வாங்க எல்லாரும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, பராய்த்துறை மேவிய பரனையை போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி. திருச்சிற்றம்பலம்.